வெல்கம் டு மதர்ஸ் கிச்சன். மதர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு சத்தானதாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் எக் புர்ஜி புலாவ். வாங்க அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம். எக் புர்ஜி புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசி, நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம், சோம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், 3 முட்டை, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சது, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. எக் புர்ஜி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு 3 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மிளகுத்தூள், உப்பு இதில் சேர்த்து நல்லா உதிரியாக செய்து எடுத்துக்க போகிறோம். இதோட ப்ரிப்பரேஷன் அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மிளகுத்தூளும் நம்ம சர்க்கரையும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ மிளகுத்தூளும் உப்பும் இதில் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம கிளறிட்டோம்னாக்கா எக் புர்ஜி இப்போ தயாராகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு குக்கர் வச்சுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நமக்கு காஞ்சிருச்சு. இதில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு லேசாக நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக இதில் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சீரன பச்சை மிளகாய் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வருது. நம்ம பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சது இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்க போகிறோம். இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, நல்லா நம்ம ஸ்டீம் வந்த பிறகு மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டுடணும். வெயிட் போட்டதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து இறக்கிட போகிறோம். இப்போ தயார் பண்ணி வச்ச எக் புர்ஜியோட கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். இப்போ புலாவ் இதில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எக் புர்ஜி புலாவ் நமக்கு ரெடி ஆகிடும். இதை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்குங்க. சிம்பிளான அருமையான எக் புர்ஜி புலாவ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.